வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் தெரே இஷ்க்மெயின் சாங் கேட்க போகிறேன். ஆல்ரெடி டீசர் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். ஆக்டிங் பற்றி சொல்ல தேவையே இல்லை. ஸ்டோரி எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது பார்க்க என்ன சொல்கிறது, ஒரு ஹெவி ஹார்ட்டடாகவே தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடிகிற வரைக்குமே ஒரு ஹெவியான ஃபீல் தான் கொடுத்துட்டே இருந்துச்சு. ஒரு கனத்தை இதாக தான் இருந்துச்சு பார்க்கும்போது. பார்க்கலாம் எப்படி இருக்க போது சொல்லி. ஆக்சுவலாக இன்னொரு தேரி வேறு இருக்குது. ஃபஸ்ட்டு ராஞ்சனா 1ல் வந்துட்டு அவர் பேர் ஃபுல் நேம் வந்து குந்தன் ஷங்கர்னு சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியல, சத்தியமாக ஞாபகமே இல்லை. ஸோ இந்த படத்தில் ஒரு பேர் ஷங்கர் அப்படின்றத வச்சு ஏதோ கனெக்ட் பண்ணுறாங்க. அது எனக்கு ஐடியாவே இல்லை. நான் டீசர் பார்க்கும்போது எனக்கு கம்ப்ளீட்டாக வித்தியாசமான ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும் போல் அப்படின்னு மாதிரி நினச்சேன். ஏன் அப்படி வருதுன்றதை நான் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக ரீலீஸ் பண்ணியிருந்தாங்களே ராஞ்சனா, அது வந்து கிளைமேக்ஸ் வந்து மாற்றிட்டாங்க, ஏஐ வச்சு மாற்றிட்டாங்க. தனுஷ் கூட அதுக்கு ட்வீட் ஏதோ பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த இது நான் பார்க்கல. பட் அந்த ஃபஸ்ட்டு ராஞ்சனில் அவர் இறந்துருவார். இந்த இதில் ரீரிலீஸ் பண்ணப்போ ஏஐயில் வச்சு அவரை உயிரோட கொண்டு வர மாதிரி ஏதோ கிளைமேக்ஸை மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க போல். அதை வச்சு தான் அந்த தியரிஸ்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம சாங்க்குள்ளே போகலாம். மியூசிக் ஏஆர் ரஹ்மான் தான், தெரிஞ்சது தான். வோக்கல்ஸ் அர்ஜித் சிங். ஆக்சுவலாக இவர் பயங்கரமான ஒரு ஆள் போல், நார்த் சைடு. இங்கே கூட ஃபேன்ஸில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து சஃபயர், அந்த இங்கிலீஷ் ஒரு சாங் இருக்கும்ல, எட் ஷீரன், அது பெருசாக நான் சாங்லாம் கேட்டது இல்லை. ஸோ அந்த சாங்கில் இவர் வந்து, அந்த சாங் நான் கேட்டேன், அதுலேருந்து இவர் வந்திருப்பார். ஸோ அந்த இதில் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருப்பாங்க போல். பயங்கரமாக அடித்து நொறுக்கியிருந்தாங்க கமெண்ட்ஸை. ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன், இவர் ஒரு பெரிய பாப்புலரான ஒரு சிங்கர் போல். ஓகே, லிரிக்ஸ் இர்ஷாத் காமில். நம்ம சாங் கேட்கலாம். ஆக்சுவலாக இந்த சாங் வந்து டீசர்லேயுமே வந்துருந்துச்சு. தமிழில் விட்டுருக்காங்களா எனக்கு தெரில அந்த பாட்டு. போகலாம். லைட்டாக கிளிப் மட்டும் டீசல் வந்துருச்சு. நம்ம சாங்குள்ளே போகலாம். நம்ம சேனல் யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுறவங்கள சேர்ந்து இந்த சாங் கேளுங்க. போகலாம். பெட்ரோலா சரக்கா வீடியோ சாங் இது. ஓகே, மியூசிக் बंद हो गया बस, चलो पीछे चलो. तुम अच्छे लड़के हो अबीर, मैं भी अच्छा हूँ, पर तुम शुरू से अच्छे होगे. मैं नया नया बना हूँ. ये साथ थी तो याद रहता था कि अच्छा हूँ, वरना भूल जाता हूँ. अच्छा बुरा, बुरा अच्छा. बहुत प्रेशर है मेरे पे. इमोशनल ஏதோ பேசுறான்னு நினைக்கிறேன். प्रेशर वापस करने आया हूँ बस. இந்த ஒரு இது மட்டும் டீசர்ல இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. அர்ஜித் சிங் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அது? வயலினா? இதைத்தான் டீசர்ல சொல்லியிருக்காங்களோ, அவரை கலட்டி விட்டுட்டு இன்னொரு கல்யாணம். அடிக்ட் ஆயிட்டாங்க போல. பெயின்ஃபுல்லா பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குல்ல. படம் ஃபுல்லா நெருப்பு, அடிதடி. செம்ம வாய்ஸுங்க.
ஒரு போட்டு அடிக்குது, வாய்ஸ் இவரோட வோக்கல்ஸ் ஒரு போட்டு அடிக்குது. பா இவருக்கு ஃபேனாக இருக்கிறதுன்றது என்ன சொல்கிறது, இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கீங்க அப்படின்றது ஆச்சரியமே இல்லை. என்ன நான் சஃபயர் சாங்கில் கூட கொஞ்சம் லைட்டாக பாடியிருப்பார், அதுவும் நிறைய எப்படியும் ஆட்டோ டியூன்லாம் ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அது தெரில. ஒரு ஃபுல் சாங்குமே இவரோட வோக்கல்ஸில் கேட்குறது செம்மங்க. இந்த சாங்குமே அப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்குது, ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சாங் மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, லிரிக்ஸ் சத்தியமாக எனக்கு புரியலை. அப்படியே நமக்கு கடத்திடுதுல, இது என்ன ஃபீலிங்ன்ற அப்படின்றத சொல்லிடுதில்ல. அந்த மியூசிக்காக இருக்கட்டும், அவரோட வாய்ஸாக இருக்கட்டும், இந்த விஷுவல்ஸ் காமிக்கிறாங்கல்ல அதுவாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு கடத்திடுது. ஆக்சுவலாக ஒரு ஹாப்பியான மூமெண்ட் ஏதாச்சும் ஒன்று இந்த படத்தில் வந்துருமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி எழுப்புது. அது தெரியல, வருமா இருக்குமா அப்படின்ற மாதிரி. ஏதாச்சும் குட்டியோ ஒரு காமெடியோ இல்லை ஒரு சிரிக்கிற மொமெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணுறதோ, ஆடியன்ஸ் வந்து இங்கே சிரிக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் அப்படி இருக்குமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்குது. ராஞ்சனால காமெடியன்ஸ்லாம் நிறையவே இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில், மெயினாக சொல்கிறேன். பார்க்கலாம். பயங்கரமான சாங்க, மியூசிக் ஏறமா ஒரு பாட்டு அடி அடி நடிக்கிறாரு இவர், அஜித் சிங் அவர் ஒரு பாட்டு அடி அடி நடிக்கிறாரு, ஒரு தனித்தனியாக இல்லை ரெண்டும் சேர்ந்து பயங்கரமாக பண்ணிட்டாங்க. அப்பா வேற லெவல் சாங்க. தமிழில் ஒரு மாதிரி தெரியல, வந்தால் கூட அதே ரியாக்ட் பண்ண பார்க்குறேன். ஆனால் டீசரில் வந்து நான் தமிழில் தான் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து இது தமிழ் தான் வந்துருந்துச்சு. ஆனால் இவரோட வோக்கல்ஸில் நான் கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் ஹிந்தி எடுத்துகிட்டு வந்தேன், புரியாட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு. ஏன்னா பயங்கரமான ஃபேன் இருக்கீங்க அப்படின்னு தெரியும் எனக்கு. அந்த எட் ஷீரனோட சஃபயர் அந்த சாங்லேயே வா வேற ஒரு சாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸைட்டிங் ஆன் வரேன்.